ஹே அமிகோஸ், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் சாட் ஐட்டம்ஸுன்றது நம்மளால் நெக்லெக்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். அது நம்ம கிட்ஸுக்காக இருக்கட்டும், ஈவன் நமக்காக கூட இருக்கட்டும். ஈவினிங் டைம் ஆனால் ஸ்நாக்கு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அதில் சாட் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு மிட் நைட் கிரேவிங் கூட இந்த சாட் வந்து தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஹரி பரியாக வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து வீட்டில் இருக்க மினிமலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சிம்பிள் சாண்ட்விச் நான் சொல்லித்தரேன். அதுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பண்ண போகிற இந்த பிஸ்கெட் சாண்ட்விச்சுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவரி பிஸ்கெட் வந்து தேவைப்படும். நாட் ஜஸ்ட் இந்த க்ரீம் பிஸ்கெட்டோ, நார்மல் பிஸ்கெட்டோ, இல்லை டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டோ அது மாதிரி எதுவும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி சேவரி பிஸ்கெட் வந்து இந்த சாண்ட்விச்சுக்கு கரெக்டாக இருக்கும். லைக் மொனாக்கோ எடுத்துக்கலாம், இல்லைனா மஸ்கா சஸ்கா 50-50 அந்த மாதிரி சால்ட்டியாக ஸ்பைஸியாக இருக்க மாதிரி பிஸ்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது கூடவே உள்ள ஃபில்லிங்க்கு வந்து லேயர்ஸுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து குக்கும்பர் அண்ட் அனியன் மட்டும் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம், டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், கேரட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எதுனாலும் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நீங்கள் ஒரு சாண்ட்விச் செய்யணுன்னா அதுக்கு இந்த 2 விஷயம் வந்து எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கும். அதனால் இது 2 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு குக்கும்பர் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்கின் பீல் பண்ணி தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிஸ்கெட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயே நீங்கள் உள்ளே ஃபில் பண்ண போகிற வெஜிடபிள்ஸோட திக்னஸும் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் தான் வந்து பல்ஜாக இருக்காது. உங்களால் அப்படியே ஜஸ்ட் பானிபூரி மாதிரி ஒரு வாயில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைன் தின் பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட் ஜஸ்ட் குக்கும்பர், என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே வந்து நல்லா ஃபைனாக தின்னாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோஸாக இருக்கட்டும், இல்லை கேப்சிகமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதா இருந்தாலுமே தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் வந்து வெஜ்ஜஸ் பதிலாக நீங்கள் வந்து பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் வெஜ். இல்லை நீங்கள் நான்வெஜ் போகிறீங்கன்னா சிக்கன் கூட வந்து மேரினேட் பண்ணி அதை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். பன்னீரும் அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம், இல்லை மேரினேட் பண்ணி டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கூட தின் ஸ்லைசஸாக வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். அண்ட் பை த வே வந்து டென்சோவுக்கு என்ன பழக்கம்னா, என் வீட்டில் நான் குக்கும்பர் கட் பண்ணாலும் சரி, கேரட் கட் பண்ணாலும் சரி, இவர் கரெக்டாக வந்து ஆஜராயிடுவார். அதாவது வீட்டில் வந்து சிக்கன், மட்டன் இதெல்லாம் குக் பண்ணும்போது கூட வந்து சார் வரமாட்டார். ஆனால் இந்த குக்கும்பரும் கேரட்டும் கட் பண்ணும்போது எங்கேருந்து தான் அவனுக்கு அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் தெரியுமோ தெரியல, கரெக்டாக வந்து ஆஜராயிடுவான். நீங்கள் வளர்க்குற டாகியும் இதே மாதிரி ஒரு வெஜிடபிள் பைத்தியம்னா நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவனுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே என்னோட குக்கிங் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனியன்ஸும் வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணணும். பை த வே நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் செஃப் எல்லாம் இல்லாததுனால என்னால் அந்த ரவுண்டு ஷேப் வந்து கொண்டு வர முடியல. இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணி தான் வந்துச்சு. மீன் டைம் வந்து 1-2 பர்ஃபெக்டான ரவுண்டு தின் ஸ்லைசஸும் வந்தது. அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நீங்கள் கட் பண்ணும்போது பிரேக் ஆனாலுமே நோ ப்ராப்ளம். நீங்கள் அப்படியே கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். 2-3 லேயர் சேர்த்து வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தின் ஸ்லைசஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து டொமேட்டோஸ் வந்து சாண்ட்விச்சில் இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் அதை ஆட் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பழுத்த தக்காளியாக சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் காய் வடுவாக இருக்க தக்காளியை வந்து நீங்கள் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் ஸ்ப்ரெட் வந்து தேவைப்படும். நார்மலாக எல்லா க்ராசரி ஷாப்லேயுமே இது அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பிளெயின் சீஸ் ஸ்ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதுலேயே நிறைய வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிளெயின் சீஸ் ஸ்ப்ரெட் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது கூடவே வந்து ஃபியூ டாப்பிங்ஸ், பீஸா டாப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். லைக் நம்ம பீஸா வாங்கும்போது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குற இந்த ஆரிகானோ சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கெச்சப்ஸ் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் இருந்தானா வந்து அப்படியே தூக்கி போடாமல் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சானா வீட்டில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபி செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் சாப்பிங் இஸ் டன். இப்போ வந்து பிஸ்கெட் சாண்ட்விச் அலைன் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இப்போ எந்த பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அப்படியே அதில் டேரெக்டாக வந்து பிஸ்கெட்டை வந்து ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கோங்க, திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயராக வந்து நம்ம சீஸ் ஸ்ப்ரெட்டை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷனலாக வந்து மெயனீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெயனீஸ் வந்து பிளெயின் மெயனீஸ்னாலும் பரவாயில்ல, எக்லெஸ்னாலும் பரவாயில்ல, இல்லை வேறு என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட பீஸா ஸ்ப்ரெட் இருந்தானா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, மெயனீஸை விட சீஸ் ஸ்ப்ரெட்டோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் மெயனீஸே சாப்பிட்டு பழகிருந்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ப்ரெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலையோ மெயனீஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் ஒரு தடவை இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டோட டேஸ்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டானா அதுக்கப்புறம் நீங்கள் மேயோட ஆசையே விட்டுருவீங்க. இது வந்து அல்டிமேட் காம்பினேஷன் ஃபார் சாண்ட்விச் இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டு.
ஈவன் உங்க கிட்டுக்கு வந்து இந்த சப்பாத்தி ஃப்ராங்கி இந்த மாதிரி ஏதாவது நீங்க ட்ரை பண்ணா கூட அதுல கூட மேயோவுக்கு பதிலா இந்த சீஸ் பிரெட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது போட்டா நீங்க சீஸ் போடணும்னு அவசியமே இருக்காது. பட் நம்ம இந்த ரெசிபியில வந்து சீஸும் ஆட் பண்ண போறோம். ஏன்னா வந்து ஒரு சாட்னா வந்து சீஸ் எல்லாமே எப்படி ஃபுல்ஃபில் ஆகும். அண்ட் பை த வே வந்து சாட்டுன்னு எடுத்துக்கிறதே வந்து ஒரு சீட் டே மீலுக்காக தானே எடுத்திருக்கோம், நம்மளோட கிரேவிங்காக. ஸோ அதனால வந்து இந்த சீஸ் கேலரிஸ் இதெல்லாம் வந்து நாட் கவுண்டட். அண்ட் இந்த பிஸ்கட் சாண்ட்விச்சை வந்து நீங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி அனுப்பலாம், இல்லை கிட்ஸோட ஸ்நாக்ஸுக்கு வந்து இதை பேக் பண்ணி அனுப்பலான்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது மேலே வந்து நம்ம குக்கும்பர், ஆனியன் இதெல்லாம் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்க வெஜிடபிள்ஸ் இதை போட்டு நம்ம இது பண்ணுறதுனால அப்படியே நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் ஸ்நாக்குக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா பிள்ளைங்க எடுத்து சாப்பிடும்போது அப்படியே சொதன்னு ஆகிடும். அந்த பிஸ்கெட் எல்லாம் வந்து ஈரம் போய் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் எப்போ சாப்பிட்ணுன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிரேவிங் வருது, இன்ஸ்டண்ட்டாக இப்போ ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ற ஸ்நாக் ஐட்டம் தான் இது. ஸோ இட்ஸ் நாட் அட்வைசபிள். உங்களோட கிட்ஸுக்கு வந்து லஞ்சுக்கோ இல்லை ஸ்நாக்குக்கோ வந்து இதை பேக் பண்ணி அனுப்பாதீங்க. அப்புறம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இது மாதிரி தண்ணியாக இருந்தது, சொதன்னு இருந்ததுன்ட்டு உங்கள் கிட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணான்ட்டு என்ன நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. முன்னாடியே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். ஸோ இது சீஸ் பிரெட்டுக்கு மேலே அடுத்த லேயர் வந்து கெச்சப்பை வந்து இப்படி லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றேன். ஐம் நாட் அ கெச்சப் பர்சன். ஸோ லைட்டாக மட்டும் நான் அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கெச்சப் ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம குக்கும்பர் ஸ்லைசஸ் வச்சு எப்படி டம்ப் பண்ண தான் போகிறோம். ஸோ அதோட ப்ரெஷரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் மோரோவர் கெச்சப் வந்து நீங்கள் போர் பண்ண வேண்டியது ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் போர் பண்ணானா வந்து கரெக்டாக பிஸ்கெட்டுக்குள்ளேயே வந்து அது சட்டிலாக இருக்கும். ஓவராக நீங்கள் போர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வாட்டரி சப்ஸ்டன்ஸ், அதோட ஜூசி சப்ஸ்டன்ஸ்லாம் பிஸ்கெட்டுக்குள்ளே இறங்கி பிஸ்கெட்டோட க்ரன்ச்சினஸே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். முடிஞ்ச அளவுக்கு 2-3 ட்ராப்ஸ் ஆஃப் கெச்சப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் குக்கும்பர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கும்பருக்கு மேலே வந்து நான் ஆரிகானோ சீசனிங் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து குக்கும்பர் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைனலாக அசம்பிள் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது குக்கும்பரோட பிளாண்ட்னஸ்ஸு கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணணுன்றதுக்காக இந்த ஆரிகானோ வந்து நான் குக்கும்பர் மேலேயே நான் போட்டுக்கிறேன். ஃபைனலாக போடாமல் இதுக்கு மேலே நான் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆரிகானோ போட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனியன், அதை வந்து இதுக்கு மேலே வைக்கிறேன். அண்ட் அனியனை வந்து நீங்கள் பிஸ்கெட் மேலே வைக்கும்போது பிஸ்கெட்டை விட அனியன் லேயர் வந்து அப்படியே ஓவர் கம் பண்ணாத மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. லைக் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்களா, பிஸ்கெட்டுக்கு மேலே கரெக்டாக வந்து அந்த ரவுண்டோட திக்னஸ் ஷேப்லேயே இருக்க மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து தனியாக ஆனியன் மட்டும் வெளியே பல்ஜியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து சைடில் இருக்க மீதி அனியன் ரிங்ஸ் லேயர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எதுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு வேற நீங்கள் யோசிப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. மீதி இந்த மாதிரி வேஸ்டான லேயர்ஸ் இருந்தானா இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், 1 by 1 மேலே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு டொமேட்டோஸ் ரொம்ப பிடிக்கும்னா டொமேட்டோ லேயரும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பழுத்த தக்காளியாக சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் சாலிடான டொமேட்டோவாக எடுத்து நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நான் சீஸ் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நான் அனியனுக்கு மேலே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே வந்து டொமேட்டோ வைக்கிறீங்க இல்லை கேப்சிகம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே ஃபைனல் லேயராக வந்து நீங்கள் சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீஸ் ஸ்லைஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நார்மல் பிரெட் சீஸ் ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அப்படியே கூட ராவாக கூட சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. இதுவே நீங்கள் வேறு மொசரலா சீஸோ இல்லை வேறு ப்ராசஸ் சீஸோ நீங்கள் எடுத்திங்கன்னா அதை வந்து பேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சீஸ் ஸ்லைஸ் நான் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இதனால் உங்களுக்கு குக்கிங் ப்ராசஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு தேவையான சீஸ் போதுன்ற அளவுக்கு நீங்கள் சீஸை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸை வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கூட இன்னும் ஸ்பைசினஸ் பிடிக்கும்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணும்போதே சில்லி கெச்சப் கூட லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 1 ட்ராப் போல் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சாண்ட்விச் லேயர்ஸ் ஆர் டன். இப்போ மேலே வந்து மூடுறதுக்கு இன்னொரு பிஸ்கெட் வச்சு ஃப்ளிப் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளோட பிஸ்கெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். ஆக்சுவலி என்னோட குக்கும்பர் ஸ்லைசஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து சீஸ் ஸ்லைஸுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு குக்கும்பர் ஸ்லைஸ் வச்சு நான் க்ளோஸ் அப் பண்ணிட்டேன். உங்ககிட்டயும் வேறு ஏதாவது வெஜிடபிள் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் லோட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டுக்கு இந்த திக்னஸ் ஆஃப் லேயர்ஸ் தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம வாய் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு பைட்டில் வந்து இதை சாப்பிட முடியாது. அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பிஸ்கெட் சாண்ட்விச்சை பொறுத்தவரை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆற விட்டுட்டீங்க இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எல்லா ஜூஸினஸும் பிஸ்கெட்குள்ளே இறங்கி ஒரு மாதிரி ஸ்பாஞ்சி ஆகிடும். அந்த கிறிஸ்ப்னஸ் ஆஃப் ஃபீலே உங்களுக்கு இருக்காது.
இட்ஸ் லைக் நீங்க சாப்பிடும்போது ஒரு முறுக்கு சாண்ட்விச் சாப்பிட்ட ஃபீலே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு சாட் கிரேவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இந்த பிஸ்கட் சாண்ட்விச்ச கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 2, 3 செகண்ட்ஸ்ல வந்து சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு உங்க கிட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிட குடுங்களேன்னும்போது, கண்டிப்பா யோசிக்காதீங்க. அத தாராளமா செஞ்சு குடுங்க. மூவிஸோ, வெப் சீரிஸோ பார்த்துட்டு மன்ச் பண்றதுக்குன்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும் பார்த்தீங்களா? அதுக்கு இந்த ஸ்நாக் வந்து பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். ஆல்சோ மிட் நைட் கிரேவிங்க்கு இது ஒரு அல்டிமேட் காம்பினேஷனா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் தி பெல் ஐகான். பாய்.